இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் ஆண்மை குறைவு பிரச்சனை மட்டும் இல்லை, ஆண் உறுப்பில் புண் பிரச்சனை இருந்த பிறகு கூட நிறைய மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. கரெக்ட் தானே? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்டதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. பெரிய மூட நம்பிக்கை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்கள், யாருக்காவது சரியா இருக்கா? மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால, இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுடுங்க, சரியா? இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறுகுறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு சுகருக்கு மட்டும் டெய்லி 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், கருப்புக்கவனி, வெள்ளக்கவனி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், இதுக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்கல அப்படின்னா நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம் கண்டிப்பாக சரியாகாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்கலன்னு வைங்களேன், இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரை இதே இன்சுலின் போட்டுகிட்டே இருந்தாலும் நோய் முழுமையாக குணம் அடையாது அப்படின்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அவ்வளோ முக்கியம் பேலன்ஸ் டயட். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதான் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ.